கார்டன் அப்டேட்ஸும் என் மினி பாண்டோட அப்டேட்டை பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறேன், எப்படி என் மண்புழு ஊரை பண்ணுறேன், எப்படி நான் இந்த பிளான்ஸ்க்கு நியூட்ரிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மண் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ நான் எப்படியுமே ஒரு சின்ன பாட் எடுத்துக்கிறேன். அது ஃபுல்லாக நான் மண்ணும் கொக்கோ பீட்டை போட்டு வச்சுருவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாதிரி இந்த வேஸ்டான இந்த பச்சை இலை சிலது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே விழுற இலை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லீவ்ஸ், அதுக்கப்புறமா இந்த பனானாவோட ஸ்கின்னு, அதுக்கப்புறமா நம்மளோட பிளான்ஸோட ரூட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன பிளான்ட்டோட அது எல்லாமே போட்டு இதுக்குள்ளே வச்சுருவேன். அதுக்கப்புறமா நான் வீக்லி ஒன்ஸ் காலையில் சன்லைட் படுற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு திரும்பி இதை மூடி வச்சு சன்லைட் பார்ப்போம். இங்கே வச்சாதான் இது ஹீட்டும் எவாபரேட் ஆகி தண்ணி திரும்பி அதுக்குள்ளே போய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மக்கறதுனால நம்ம நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும். அதுவும் மண்புழு வந்து பார்த்திங்கன்னா நிறையா உருவாகும். ஸோ அப்படின்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மேலே கொக்கோ பீட் போட்டிருக்கேன். ஸோ அந்த கொக்கோ பீட்டுக்கு அப்புறமா கீழே ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மண் போட்டிருக்கேன், மண்புழு உரம். ஸோ இந்த மண்புழு உரம் போட்டுறதுனால ஸோ ஒரு பிளான்ட்ஸ்க்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும், தண்ணியும் அப்சார்வ் ஆகும் இந்த கொக்கோ பீட்னால. ஸோ நான் சில கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா குருட்டு வந்துருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக தெரியும் குருட்டு. இந்த குருட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துருக்கு. ஸோ அது அந்த லைக் நான் அதோட ஸ்டெம்ப்லேயே வந்து எடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இதாங்க பிரான்ச், ஒரு ஸ்டெம்பில் வந்து நான் ஒரு கட்டிங்கில் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளோட ஸ்னேக் பிளான். இது எல்லா பிளான்ஸோடையும் இதான் இருக்கிற பழைய பிளான். இது நான் ஜஸ்ட் ஒரே ஒரு பிளான் தான் வச்சிருந்தேன், பெரிய பிளான். இந்த ஒரு பிளான் சைட்லேருந்து க்ரோ ஆகி குட்டி குட்டியாக வருது. ஸோ அந்த பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதுக்கும் நான் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தண்ணியில் போட்டு இங்கே பாருங்கள் இப்படி ரூட்ஸ் வருது. ஸோ இதை தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ்க்கு இன்னும் ரூட்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிழங்கு. இந்த பிளான்ட் வந்து கிழங்கு வகையான செடி. ஸோ இது ஜஸ்ட் கிழங்கா வச்சு இப்போ கம்பு வந்திருக்கு. இந்த மைன்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில கிழங்கெல்லாம் வருது. ஏன்னா இப்போனா வின்டர்ஸ் மழைக்காலம், அதுக்கப்புறமா சம்மர்ஸ், இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கழிச்சு போய் இப்போ புதுசாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாட்டில் நான் சில ஸ்வீட் பொட்டேட்டோஸை நட்டு வச்சுருக்கேன். இப்போலாம் ஒரு குருத்து வருது. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ இப்போ நான் நட்டுருக்கேன். இதுக்கு மட்டும் நான் தனியாக வந்து ஃபுல் மண் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேலாம் நான் கீழே மட்டும்தான் நான் மண்புழு உரம் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்காக, ஏன்னா இதோட ரூட்ஸ் ரொம்ப டைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மண்ணை வச்சு நல்லா அது ரூட்ஸ் இந்த மண்ணை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இதை மட்டும் நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. சில ஃப்ளாரும் வச்சுருக்கேன். இதெல்லாம் பாருங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மொட்டு வந்துருக்கு. இங்கே ஒரு மொட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு, நிறைய மொட்டு வந்துருக்கு. இங்கே காலையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் இங்கே இருக்கும். அதுவும் காலையில் பூக்குறப்போ செம்ம அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளான். பாட் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்காக எடுத்துருக்கேன். ஸோ இந்த மண் அதுக்கப்புறமா இது எல்லாமே சேம்மு. ஸோ இது வந்து இதோட கட்டிங்ஸ் அவுட்ஸ்லேருந்து நான் வச்ச பிளான்ஸ். நான் என்கிட்ட வந்து ஹைபிஸ்கஸ் இருக்குது. 2 வகையான ஹைபிஸ்கஸ் இருக்குது. ஒன்று எல்லோவும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் டார்க் மெரூன் கலரில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே ஒன்று வந்துருக்கு, இங்கே ஒன்று வந்துருக்கு, மட்டும் நிறைய இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் தனியாக வச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க.
இதோட கட்டிங் ஹவுஸ்ல இருந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. அது இதனால வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நான் இதில் கட் பண்ணி இதில் வந்து வேர் விட்டு இருக்கேன். ஸோ இது வந்து வேர் வந்துருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கே பாருங்கள், இப்படி மாதிரி ராட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ராடில் போட்டுருக்கேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ராட்ஸில் வந்து இப்படி போகும். ஸோ இப்படி அந்த ராட்ஸில் கையில் கட்டி அங்கே வரைக்கும் விட்டுருக்கேன். ஸோ அது அப்படியே போகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே கார்டனில் நான் ஒரு சின்ன பாண்ட் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் லில்லி பிளான்ட்லாம் வச்சேன். அந்த லில்லி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ். அதுக்கப்புறமா சீக்கிரமாக டை பண்ணிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக டை பண்ணி பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டை ஆனதுக்கப்புறமா நான் இந்த ஃபாக்ஸ் டைல் போட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட ஒரு பிளான்டட் டேங்க் இருக்குன்னு. ஸோ அந்த பிளான்டட் டேங்க்கில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபாக்ஸ் டைல் வந்துச்சுனால அந்த மட்டும் எடுத்து எனக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ இந்த பாண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம கப்பியோட ஃப்ரைஸ் மட்டும் விட்டுருக்கேன். ஃபுல் ரெட் கப்பியோட ஃப்ரைஸ் இருக்குங்க மொத்தம் அந்த 7 கப்பி. அந்த கப்பி வந்து 7 குட்டி போட்டுச்சு. இப்போ என்கிட்ட இருக்குது 5 தான். 2 வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் இஷ்யூனால இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதாங்க கப்பியோட குட்டிங்க. ஸோ இதுக்கெல்லாம் வாழெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருச்சுங்க. இன்னும் ஃபியூ மோர் டேஸ் தான், இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா மாதிரி க்ரோ ஆயிடும். ஸோ கைஸ், இதுதான் என்னோட சின்ன டெரஸ். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வச்சுருக்கேன், பாட்டு வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாம் பார்த்தது. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தரேன். நம்ம கப்பியோட குட்டிங்களும் நிறைய அப்டேட்ஸ் தரேன். ஸோ சீக்கிரமாக பார்ப்போம். அண்டு வெயிட் ஃபார் த அப்டேட்ஸ். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆர் லாஸ்ட் டெரஸ் ஃபார்மிங். இன்னும் அப்டேட்ஸ் தெரியும். அது வரைக்கும் சந்திப்போம்.